ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அடிக்கிற வெயிலுக்கு குளிக்கிறதுக்கு தாங்க ஆற்றுக்கு கிளம்பியாச்சு. வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு குழம்பு சாதம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் செட் ஆகாது. முட்டை கிரேவி செஞ்சுருக்கேன். அப்படியே ஆற்றுல வந்துட்டு குட்டீஸு நல்லா விளையாண்டுட்டு அப்படியே சாப்பிடும்போது வந்துட்டு அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆற்றுல வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குட்டீஸ் வந்து நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் பெரியவங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை, தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அப்படியே கிளம்பியாச்சு. வரும்போது இந்த தமிழன் பேக்கரி தான் வந்து கண்ணில் பட்டுச்சு. ஸோ அங்கே போயிட்டு நூடுல்ஸு, சுட சுட காலிஃப்ளவர் காளான் சிக்ஸ் 65, அப்புறம் வந்துட்டு பேல்பூரி, காளான், சமோசா எல்லாமே ஆர்டர் பண்ணி டீ எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நல்லா ஈவினிங் டைம் வந்து சூரியன் மறையிற நேரம், நல்லா காற்று சூப்பராக இருக்குது. அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆற்றுல குளித்தது வேணால் ஏமாற்றமாக இருக்கலாம், பட் வந்து இந்த கிளைமேட்டு, இந்த வியூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு.